நான் தற்போது பேசக்கூடிய இந்த தலைப்பு முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் சார்ந்த இயக்கத்தை சார்ந்தது அல்ல. அஇஅதிமுகவை சேர்ந்த நாங்கள் அனைவரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை படித்து, புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பார்த்து, தற்போது புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்களின் கரம் பிடித்து நடக்கக்கூடியவர்கள். மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அஇஅதிமுக காலத்தில் தான் தன் கட்சியை ஆரம்பித்தார். தற்போது திமுகவில் ஒரு அங்கமாக இருக்கும் கமல்ஹாசன் அவர்களும் அஇஅதிமுக காலத்தில் தான் கட்சியை ஆரம்பித்தார். சீமான் அவர்களும் தன் கட்சியை அஇஅதிமுக காலத்தில் தான் வளர்த்தெடுத்தார். அஇஅதிமுக என்ற ஒரு பேரியக்கம் எப்பொழுதும் தன் சக போட்டியாளரை தேர்தல் களத்தில் எப்படி வெல்ல வேண்டும் என்று யோசிக்குமே தவிர தேர்தல் களத்தை விட்டே விரட்டி அடிக்க ஒருபோதும் நினைக்காது. ஆகவே ஒரு சக போட்டியாளனாக உங்கள் மீது நான் பல விமர்சனங்கள் வைத்ததுண்டு. ஆனால் தற்போது ஒரு சக மனிதனாக உங்கள் சூழல் குறித்து, உங்கள் சூழலை புரிந்து கொண்டு நான் பேச இருக்கின்றேன். நானும் தனிப்பட்ட முறையில் இது போன்ற அடக்குமுறைக்கு ஆளாகி என் குடும்பத்தினருடன் அவதிப்பட்டுள்ளேன். ஆகவே உங்கள் சூழல் என்ன என்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது. பல இடையூறுகளையும் துன்பங்களையும் தாண்டி தான் ஒரு தலைவன் தன் கட்சியை வழிநடத்த முடியும். இவை எல்லாவற்றையும் தாண்டி தன் இலக்கை அடைவது தான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அஇஅதிமுக என்ற ஒரு பேரியக்கத்தை தொடங்கிய பின் அவர் சந்தித்த இன்னல்கள் ஏராளம். உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தானே நடித்து இயக்கி தன் கையிருப்பு மொத்தத்தையும் செலவிட்டு தயாரித்திருந்தார். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தமிழகத்தில் பல தடைகளை தாண்டி வெளியானது. இது போன்ற பல தடைக்கல்லை தகர்த்தெறிந்துதான் 1977ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக ஜொலித்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சந்தித்த இன்னல்களை எல்லாம் வார்த்தையால் கூற முடியாது. அந்த சூழலை தற்போது கற்பனை செய்து பார்த்தால் கூட நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டிதான் 1991ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக பெண் சிங்கமாக கர்ஜித்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தற்போது எங்கள் புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்கள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை விட கண்ணுக்கு தெரியாத துரோகிகளை தினம் தினம் சந்தித்தார். எங்கள் கழக கோயில் குண்டர்களால் சூறையாடப்பட்டது. இது போன்ற பல இன்னல்களை சந்தித்து தான் இன்று கழக பொதுச் செயலாளராக இருக்கிறார். நாளை 2026 மே மாதம் தமிழக முதல்வராக பதவியேற்பார். தாவேகா தலைவர் விஜய் அவர்களே, தாவேகாவின் 2ஆம் கட்ட தலைவர்களே, தாவேகாவின் தொண்டர்களே, உங்கள் கழகம் முடங்கி போயிருக்கிறது. உங்கள் கழகத்தை கூடிய விரைவில் உயிர்ப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் நீர்த்து போய்விடும். நாம் இருவரின் நோக்கம் ஒன்று என்பதால் வாருங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை கரம் கோர்த்து களம் காண்போம், அல்லது சக போட்டியாளராக களம் காண்போம். மீண்டும் வருக. நன்றி, வணக்கம்.